வார்த்தையை கேட்க வந்து ஒவ்வொருவரையும் இடத்த கொண்டேக்களை மறைக்கிறேன். அடியை நம்முடைய சில இன்னொருகளை மறைக்க ஒப்புக்கொடுக்கிறேன். ஆவியானவர் நாமே எங்கள் இந்த இடத்தை ஆளுநர் துன்ப நடத்தும்படியா இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இன்றைய நாளும் எச்சரிக்கை என்ற தலைப்பிலே பேச விரும்புகிறேன். எச்சரிக்கை செய்திகள் அது நமக்கு கடினமானதாக அல்லது பிரியமில்லாததான காரியமாக இருந்தாலும் எப்பொழுதும் எச்சரிப்பு என்பது நம்முடைய பாதுகாப்புக்காகத்தான், நமக்காகத்தான் எச்சரிக்கை செய்து கொடுக்கப்படுகிறது. எனவே வேதாகமம் நம்மை எச்சரிக்கும் பொழுது நாங்கள் அந்த எச்சரிப்பின் வார்த்தைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நம்முடைய பிரசங்கத்திலே அநேக எச்சரிப்பை குறித்து சொல்லியிருக்கிறார். சில காரியங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி. எனவே இந்த கடைசி நாட்கள் என்று சொன்னால் இப்போ வந்து கொரோனா வைரஸ் வந்ததுனாலே கடைசி நாட்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. கடைசி நாட்கள் என்று அதாவது இயேசு இந்த கிறிஸ்துவுக்கு பின் என்ற அந்த கால கணிப்பின்படி வேதாகம கணிப்பின்படி கடைசி நாட்கள். எனவே கடைசி நாட்கள், எனவே இந்த நாட்கள் என்பதை வேதாகமம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. எனவே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்த பிறகு அல்லது ஏதோ ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு தீர்க்கதரிசிகள் சொல்கிறார்கள் அப்படி என்று இல்லாமல் வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் கடைசி நாட்கள் கொடியதாக இருக்கும், கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அக்கிரமம் மிகுதியாகும், அனைவருடைய அன்பு அழிந்து போகும், முடிவு பரியந்த நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் இது வேதனைக்கு ஆரம்பம் என்றெல்லாம் வேதம் நம்ம எச்சரிப்பதை நாங்கள் காண்கின்றோம். எனவே இந்த உபத்திரவங்கள், இந்த பிரச்சனை முடிந்தால் பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லை, தொடர்ந்து பிரச்சனைகள் உலகத்திலே அதிகரித்துக் கொண்டுதான் இருக்க போகிறது. ஏனென்றால் வேதாகம அதாவது கணிப்பின்படி அதாவது கடைசி காலத்திலே வந்து இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டபடினாலே, அப்படி என்றால் இதற்கு தப்பித்துக் கொள்கிற வழி என்னன்னு சொன்னால் ஒரே ஒரு வழிதான். அதாவது சங்கீதம் 22வது சங்கீதத்திலே கடைசியாக சொல்லப்பட்டபடி அவரை அண்டிக் கொள்வதை நமக்கு நலமாக காணப்படுது. கடவுளை அண்டிக் கொண்டால் எல்லாவற்றுக்கும் நமக்கு பாதுகாப்பும், அதே நேரத்திலே இந்த உலகத்திலே முடிவு வருகிறது, அதற்கு பின்பு அவர்களுக்கு நித்தியம் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே முதலாவது எச்சரிப்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்பதை முதலாவது இதை நாங்கள் பார்க்க போகின்றோம். லூக்கா 11வது அதிகாரத்திலே 34, 36 ஆகிய வசனங்களை நாங்கள் வாசிக்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாய் இருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்றார். 33வது வசனத்திலே ஆண்டவர் விளக்கை குறித்து சொல்லிவிட்டு தான் இதை சொல்கிறார். ஒருவனும் ஒரு விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மறைக்கால் கீழாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்களுக்கு வெளிச்சம் காணும்படியாக அது விளக்கு தன்னிலை வைப்பார் என்று சொல்லப்படுது. அது அப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. இப்போ மனிதனுக்கு கண்ணில் என்றால் அப்படி இருக்கு. கண்ணில்லாத மனிதர்கள் இவர்களுக்கு கண் இருக்கிறபடியா நாங்கள் வெளிச்சத்தை பார்க்கிறோம். ஒரு கண் தெரியாத இடத்தை கேட்டால் வெளிச்சம் அப்படி இருக்கும் என்று அவருக்கு தெரியாது, கலர்கள் எப்படி இருக்க முடியாது, எல்லாம் பொருளாக தான் இருக்கு. அதே போல எங்களுக்கு இந்த சரீரத்துக்கு வெளிச்சத்தை பெற்று தருகிறது என்ன? கண். அப்ப கண் ஒரு விளக்கை போன்று சரீரத்துக்கு நமக்கு வெளிச்சத்தை பெற்று தருகிறது. அப்ப ஆண்டவர் இங்கே என்னத்தை சொல்ல வருகிறார் என்று சொன்னால், அதாவது எங்களுக்கு எப்படி சரீரத்துக்கு நாங்கள் சரியான இருளில் இடராதபடிக்கு நாங்கள் நடந்து போவதற்கு தெளிவான கண் பார்வை இருந்தால் நாங்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு சரியான பாதையை நடப்போம். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மனக்கண்கள், பிரகாசம் உள்ள மனக்கண்கள் என்று பவுல் சொல்கிறார். எங்களுக்கு சரியான ஒரு வெளிச்சம் இருக்கும் பொழுதுதான், கண் பார்வை இருக்கும் பொழுதுதான், ஆவிக்குரிய கண்ணிலே அந்த பார்வை இருக்கும் பொழுதுதான் நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே வந்து எங்களுக்குரிய வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அப்ப இது இருள் நமக்குள்ளே இது எப்படி வருகிறது? ஒரு கொஞ்சத்திலே ஒரு உள்ளத்திலே வந்து இருள் சூழ்ந்து கொள்ளுன்னு சொல்லுகிறோம், அல்லது மனதிலே இருள் சூழ்ந்து கொள்ளுன்னு சொல்லுகிறோம். அப்ப இருள் எப்படி வருகிறது? பாவம் என்பது இருளாய் காணப்படுகிறது. இரண்டால் அந்தகார இருளிலே நாங்கள் இருந்தோம் என்று சொல்லப்படுது. அந்த இருள் நமக்குள்ளே வரும் பொழுது நமக்கு வந்து சரியான ஒரு குருடனை போல நாங்கள் மங்களாய் பார்க்கின்றோம், அல்லது அரைகுறை பார்வை உள்ளவர்களை போல நாங்கள் மங்களாய் பார்க்கின்றோம். ஆனால் சரியான கண் பார்வை இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து சரியான வெளிச்சம் கிடைக்கும், நாங்கள் வந்து சரியான பாதையை நடக்கும். அப்போ கர்த்தருடைய வசனம் எங்களுக்கு கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்ப சுவிசேஷத்தின் மூலமாக இந்த சத்திய வசனத்தை கேட்டு விசுவசித்து மனக்கண்கள் திறக்கப்பட்டு நாங்கள் கடவுளுடைய காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அப்படி இருந்தால் ரட்சிக்கப்பட்ட நாமும் கூட
தெளிவான பார்வையில் அற்றிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில இருள் சூழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இருளுக்கு இடம் கொடுக்காமல் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரிப்பின் சட்டத்தை சொல்லியிருக்கிறார். எனவே அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இல்லாதபடி எச்சரித்தார். ஏற்கனவே நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் உலகத்துக்கு ஒளியாய் வந்து இருளான வாழ்க்கையை எங்களை ஒளியாய் மாற்றி ஒளியின் பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளும் என்று அழைக்கப்படுகிறோம். ஆனால் அது இருள் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறபடினால், இந்த உலகம் பாவத்திலே அக்கிரமத்திலே இருக்கிறபடினால் நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து நாங்கள் மறுபடியும் இருளுக்கு கடந்து செல்லாத வண்ணம் கவனமாயிருக்கோம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஆசை என்பது மனிதனுக்கு பொதுவான ஆசை இல்லாத மனிதர்கள் இல்லை. ஆசை எங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லவும் இல்லை. உன் மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்று வாருங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இப்ப மனிதர்களுக்கு ஆசை இயல்புதான். ஆனால் இந்த பொருள் ஆசை என்பது தேவை தேவை அத்தியாவசியத்தை உங்கள் தேவைகளை எல்லாம் என் தேவன் சந்திப்பார் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு என்ன தேவை என்பதை, உங்களுக்கு என்ன ஆசை என்பதை அப்படி சொல்லாமல் உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் சொல்லப்படுற. அப்படின்னு சொன்னால் அத்தியாவசிய தேவைகள் என்ன? ஒரு மனிதனுக்கு உடுக்க உடை தேவை, அத்தியாவசிய தேவை, இருக்கிறதுக்கு ஒரு வீடு தேவை, அத்தியாவசியம் தேவை, உணவு தேவை, அப்படி அத்தியாவசிய தேவைகள் இருக்கிறது. அதற்கு மிஞ்சினது ஆசை என்று சொன்னாலும் அல்லது இச்சை என்று சொல்லப்படுது. அளவுக்கு மிஞ்சின ஒரு ஆசை, இது தேவைகளை மீறின ஒரு ஆசை. அப்ப இது பொருள் இருக்கிறது நல்ல. இப்ப எங்களுக்கு ஒரு பொருட்கள் தேவைதான் இந்த உலகத்துல. ஆனால் அளவுக்கு மிஞ்சி தேவையில்லாத இதுகளை நாங்கள் வீடுகளே வேண்டி வைத்து அப்படி என்று சொல்லி தேவையில்லாத கற்பனைகள் யோசிப்பார்கள். மனிதர்களுக்கு ஆசை அதிகரித்து கொண்டு போகிறது. பாவம் வந்தது இந்த இச்சை காரணமாகத்தான். அதைத்தான் பிறருடையதை இச்சையாக இருப்பார் என்றெல்லாம் வேதாகமம் 10 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப நாங்கள் இச்சைப்பட்டு அளவுக்கு அதிகம் ஆசைப்பட்டு எங்களுடைய பலத்தினாலே பொருட்கள் எங்களை காப்பாற்றும், எங்களுடைய சொத்துக்கள் எங்களுடைய பணங்கள் எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி இது ஆண்டவர் மிகவும் எச்சரித்திருக்கிறார். பொருள் ஆசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று அதுக்கு ஒரு உவமையும் சொல்லுகிறார்கள். நீங்கள் வாசித்து பார்த்தால், அதாவது 16 வசனத்திலிருந்து 21 வரை ஒரு சின்ன உவமை வாசிக்கலாம். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். தனக்காகவே, அப்ப சுயநலத்தை வெளிப்படுத்துவதை காணவில்லை, நான் மட்டும் என்றது. அப்ப ஆண்டவர் அதாவது பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார் சொல்லுகிறார். உலகத்திலே பொக்கிஷம் சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே பொக்கிஷம். எப்படி பரலோகம் பொக்கிஷம் சேர்த்து வைக்க முடியும் சொன்னால், எங்களுக்கு இருக்கிறதை நாங்கள் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அந்த கணக்கு பரலோகத்திலே நமக்கு வருகிறது. அப்ப முதலாவது தேவனுக்குரியதை நாங்கள் கொடுத்து இந்த உலகத்திலே நாளைக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. இன்றைக்கு நான் வாழ்கிறேன், இந்த நாளிலே எனக்கு இருக்கிறதை நான் பகிர்ந்து கொடுக்கிறேன் என்று நாங்கள் வாழும் பொழுது ஆண்டவர்களுக்கு அடுத்த நாள் இல்லாவிட்டாலும் தேவைகளை சந்திப்பார். அதான் விசுவாச வாழ்க்கை. எனவே இந்த மனிதர்கள் நினைக்கிறான், களஞ்சத்தில் இடமில்லை, இடித்து கட்டுவேன். கற்பனையை பண்ணும் பொழுதே கடவுளை அறிந்து சொல்லுகிறார். தனக்குள்ளே தான் சொல்லுகிறார், யாருக்குள்ளே சொல்லல. தனக்குள்ளே அவன் பேசிக் கொள்கிறான். அப்படி இடித்து கட்டுவேன், சேர்த்து வைப்பேன், ஆத்மாவை புசித்து குடி. ஆத்மாண்டாலே இந்த மனிதனுடைய உயிரை ஜீவனை கொடுத்து சொல்லப்படுகிறது. அப்ப அந்த உயிர் போனால் ஒன்றும் இல்லை. அப்ப உயிர் இருக்கும் பிறகு இந்த பிரச்சனைகள், சொத்துக்கள் சேர்ப்பது, எங்களுக்கு சுயநலமாய் வாழ்வது, ஒரு மனுஷன் உயிர் இருக்கும் வரை. உயிர் போனால் ஒன்றுமே இல்லை. அது யாரும் அனுபவிக்க போகிறார்கள். அப்ப ஆண்டவர் மனிதர்கள் முட்டாளே என்று சொல்லி இந்த இடத்திலே சொல்கிறார். மதிகேடனே, முட்டாளே, இந்த உயிர் இன்றைக்கு போனால் நீ என்ன செய்ய போறேன்னு கேட்கிறேன். அப்ப அதை நாங்கள் புரிந்து கொண்டால் சரி, பிரியமானவர்களே. அதற்காக எங்களுக்கு நாங்கள் தேவையானது ஒன்றும் நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் வாழக்கூடாது. ஆண்டவர் என்னத்தை இதே மூலமாக சொல்லுகிறார் என்று சொன்னால்,
நம்முடைய வாழ்க்கையில வந்து தேவனிடத்திலே நாங்கள் ஐஸ்வர்யமான இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் முதலாவது கடவுளை நம்புவோம். 2 பேர் மனிதர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் லூக்காவிலே சொல்லுகிறார், லாசரு ஐஸ்வர்யவான். 2 பேரும் மரித்தார்கள். ஒருவன் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு விடப்பட்டார். லாசரு அவன் மேசையில் இருந்த அந்த விழுந்த ஒரு சாப்பாட்டை ஆசையாட்டான். அதை கூட அவன் அவனுக்கு கொடுக்கவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அந்த மனிதன் வந்து பாவம் செய்தனாலே நரகத்துக்கு போகவில்லை. மாறாக வந்து அவன் வந்து நன்மை செய்ய அவனுக்கு விருப்பமில்லை. சுயநலமாய் வாழ்ந்தான். எல்லாம் வசதியாய் வாழ்ந்தான். அப்ப சீசர்கள் கேட்கிறார்கள் சில சந்தர்ப்பங்களிலே, அப்படின்னா ஐஸ்வர்யவான்கள் பரலோகம் போக முடியாதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொல்லவில்லை. ஐஸ்வர்யத்தின் மேல் இதயத்தை வைக்கிறவர்களால் பரலோகம் போக முடியாது. அப்ப யார் அப்படி ரசிக்கப்பட போனா ஆண்டவர் சொல்றார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இது மனித முயற்சியினாலே முடியாத காரியம். பிரியமானவர்களே, நாங்கள் தேவனிடத்திலே எங்கள் இதயங்களை கொடுத்து கல்லான இதயங்களை மாற்றும் ஆண்டவருக்கு முன்பதாங்களை தாழ்த்தி நரம்புண்ட இதயத்தோடு இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிறது எவ்வளவு காலம் நமக்கு தெரியாது. இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் நான் அநேக நாட்களை கழித்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரட்டும் அல்லது முதிர் வயது வரட்டும், அதுக்கு பிறகு நான் யோசிப்போம் கடவுளை தேடுகிறதை பற்றி, பரலோகம் போறதை பற்றி. இப்போ வாழுகிற வயது நாங்கள் வாழ்ந்து முடிப்போம் என்று சொல்வார்கள். பிரியமானவர்களே, நாளைக்கு நடப்பது எங்களுக்கு தெரியாது. பரலோகம் ஒன்று இருக்கிறது. அதை பற்றி விவரித்து எங்களுடைய இதனாலே சொல்ல முடியாது. அது ஒரு மிகவும் ஒரு மகிமையான இடம். அந்த இடத்துக்கு போவதற்கு நாங்கள் வாங்கிக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வோம். இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. எனவே உலகத்திலே, அதாவது சொத்துக்களை குவித்து வைத்த ஆட்களுடைய கதை எடுத்து பாருங்கள். அவர்கள் இன்றைக்கு மருந்து, இன்றைக்கு அந்த சொத்துக்காக எத்தனையோ பேர் போட்டி போட்டு கோட்ஸுகள் வழக்கண்டுகளை தெரிகிறது நாங்கள் காணுகின்றோம். எனவே சொத்துக்கள் ஒரு மனிதனை காப்பாற்ற முடியாது. அது பொருளாசை என்று சொல்லப்படுகிறது. அதை வேதாகமம் விக்கிர ஆராதனைக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை. எனவே இதிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். அடுத்ததாக வந்து 3வது குறிப்பு கொரிந்தியர் நிருபத்திலே 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம். இப்படி இருக்க நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். நிற்கிறவன் என்று சொல்வது விழாதபடி எச்சரிக்கையாக கடவன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு விசுவாசத்திலே நாங்கள் கர்த்தருக்குள்ளே, அதாவது எல்லாவற்றிலும் நாங்கள் சரியாக இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் சொன்னாலும் கவனமாய் இருக்க வேண்டும் என்றால், விழுந்து போகாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏனென்றால் இதெல்லாம் இந்த உலகத்திலே வாழுகிற முடிவு காலத்திலே நாங்கள் வாழுகிறோம். இவைகளெல்லாம், அதாவது 16வது வசனம் சொல்றது, இவைகளெல்லாம் திருஸ்தானங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்துடன் நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. இவைகள் எல்லாம் என்பதை 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசித்து பார்க்கும் பொழுதுதான் புரியும். வாசித்து இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அப்ப மேலே சொல்லப்பட்ட எதுவும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அதாவது எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் மோசே மூலமாக அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை அதாவது எகிப்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்தவர்களை மோசே மூலமாக ஆண்டவர் அழைத்துக் கொண்டு செங்கடலை பிளந்து அவர்கள் வந்த காலத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் மேல் அநேகர் மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கவே அதனால வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுது.
அவர்கள் இச்சித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாமும் இச்சிக்க கூடாது. அவர்கள் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் சிலர் விக்கிர ஆராதனைக்காரனாக மாறினார்கள், சிலர் வேசித்தனம் பண்ணினார்கள், அப்ப அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் பரீட்சை பார்த்து அதே போல நாமளும் சிலர் முறுமுறுத்தார்கள். இன்றைக்கும் இது கிறிஸ்தவத்துக்குள்ளே நமக்குள்ளே எச்சரிப்பாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டு விட்டோம், எப்படி வாழ்ந்து பரலோகம் போகலாம் என்று நினைக்கக்கூடாது. எச்சரிப்பு, கவனமாக. அவர்களுக்கு நடந்தது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. இதை பார்த்து நாங்கள் திரும்பி நடப்பதற்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் நடந்த போல நாங்கள் நடக்கணும் இல்லை, அவர்கள் நடந்தது போல நாங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்களெல்லாம் எடுத்துக்காட்டும். எனவே அதாவது இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கிறவன். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதாவது நாங்கள் விழுந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாங்கள் கவனமாய் நடந்தால் தான் விழுந்து போகாமல் நடக்க முடியும். எச்சரிப்பாக இருந்தால் நாங்கள் நமக்கு கவனமாக இருந்தால் நாங்கள் விழுந்து போக மாட்டோம். அதற்காக உலகத்திலே இருக்கிற அநேகர் எல்லாம் இன்றைக்கு விசுவாசத்தை விட்டு வழிவு போகிற காலத்திலே நாங்கள் வாழ்கின்றோம். அநேகர் பின்மாற்றத்துக்குள்ளே கடந்து செல்ல அவருடைய விசுவாசம், அதாவது விசுவாசத்திலே உறுதியாக நிற்க முடியாத வண்ணம் பிரியமானவர்களே, அதாவது இந்த கடைசி காலத்திலே இந்த நாட்களிலே பிரச்சனைகளை சகிக்காமல், அதனால்தான் கீழே சொல்லப்படுகிறது, மனிதருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படாதபடிக்கு அவர் இடப்படாமல் சோதனைக்கு தப்பித்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக போக்கையும் உண்டாக்குவார் என்று சொல்லப்படுகிறது. இப்ப சாதாரண சோதனை தான் மனிதர்களுக்கு என்னென்ன சோதனை வருமோ அந்த சோதனை தான் எங்களுக்கு. இப்ப இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் எங்களுக்கு புதுசா இருக்கலாம், ஆனால் இதற்கு முன்பதாக பலவிதமான 100 வருடங்களுக்கு முன்பதாக அப்படி என்றெல்லாம் அதாவது வரலாற்றை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நடக்கிறது. இதெல்லாம் மனிதர்களுக்கு வந்த சோதனை தான் நமக்கு வருகிறது. எனவே பலவிதமான சோதனைகள் வந்தாலும் ஆண்டவர் தாங்களும் பலனும் தப்பித்து செல்லும் வழியை உண்டாக்குவதவனாக இருக்கிறபடினாலே நாங்கள் கவனமாக இருந்து முறுமுறுப்புகளாய் நாங்கள் மாறக்கூடாது. முறுமுறுத்தல் என்றால் என்ன கடவுள் எங்களை காப்பாற்றவில்லை, ஆண்டோட நம்பினோம், என்ன நடந்தது, ஊழியக்காரெல்லாம் நல்ல நல்ல இதெல்லாம் சொன்னார்களே கொண்டு போய் நடக்கவில்லையே அப்படின்னு முறுமுறுக்க கூடாது. நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாயின் போனோம். கர்த்தர் எங்களை அவர் பரலோகம் கொண்டு போக, அவர் பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு அவர் எங்களுக்கு அது அந்த ப்ராமிஸ்லேயே அவர் எந்த விதத்திலும் மாற மாட்டார். அவர் அதான் பேதுரு சொல்லுகிறார், அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதிக்கவில்லை, அவர் சொன்னதை செய்கிறது. அவர் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீடிய பொறுமையாக வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார், கண் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார் என்று சொல்லப்படுகிறது. விடாதபடி எச்சரிக்கை அறிவி கடவுள். அடுத்ததாக தேவனை விட்டு விலகாதபடி நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா? எபிரேயர் 3:12 வாசிப்போம். எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிஸ்வாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப ஜீவனுள்ள தேவன், அதாவது இந்த எபிரேய நிருபத்தை எழுதினவர் அதை அழகாக மிகவும் ஒரு அழுத்தமாக எழுதுகிறதை நாங்கள் காணுகின்றோம். ஜீவனுள்ள, நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ளே ஒருவனுக்கு இருக்கார். அப்ப நாங்கள் கல்லான இருதயமாக இருந்தோம். இயேசு அதாவது சொல்லுகிறோம், ஒரு காலத்தில் நாங்கள் கல்லான இதயம், அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுளோட வார்த்தை சொன்னால் எங்களுக்கு அதை போன்று ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் நவமான இதயத்தை கொடுத்து, புதிய இதயத்தை கொடுத்து, எசேக்கியேலில் சொல்லப்பட்டபடி ஆண்டவர் இன்றைக்கு புதிய சிருஷ்டியாய் மாற்றி இன்றைக்கு நாங்கள் விசுவாசிகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆனாலும் கவனமாய் நாங்கள் நடக்கணும் என்று சொன்னால் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ளே இருக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லப்படுவதை நாங்கள் காணுகின்றோம். 3:12. சகோதரர், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு அவிசுவாசம் உள்ள பொல்லாததே உங்களில் ஒருவனுக்கு விடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். காரணம் என்ன? 7வது வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து
குறித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். பாருங்கள் அந்த வனாந்திரத்திலே அவர்கள் கோபம் மூட்டினார்கள், அவர்கள் இருதயங்களை கடினப்படுத்தினார்கள். அதே போல நாங்கள் இருதயத்தை கடினமான இருதயம். அடுத்ததாக நீங்கள் தேவனை பரீட்சையை பார்த்து 40 வருஷம் காலம் அவருடைய கிரிகளை கண்டார்கள். அவர்கள் வனாந்திரத்திலே நடந்திருந்தார்கள். அவர்கள் அரோசித்து வலிவு போகிற இதயம் உள்ள ஜனம். பாருங்கள், மனிதனுடைய இதயம் வலிவு போகும். ஆனால் தேவனை குறித்து என்ன வேதம் சொல்கிறது? நம்மை வலுவாதபடி காக்க வல்ல தேவன். அப்ப நாங்கள் வலிவு போகிற இதயம் உள்ள ஜனங்களாக இன்றைக்கு அநேகர் இருக்கிறதை நாங்கள் காணுகின்றோம். பாருங்கள், அதாவது உலகத்தின் பின்னே போகிறதுக்கு அது இலவாக போயுள்ளார். ஆனால் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு பாருங்கள், அந்த நகோமியோடு கூட ரூத் என்ன செய்தார்கள்? நகோமியோடு கூட உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று ரூத்தை பற்றி கொண்டு அங்கே கடந்து வந்தார்கள். ஆனால் மற்ற மருமகள் என்ன சொன்னார்? அவர் உலகத்துக்குள்ள போகணும்னு சொல்லி அங்கே போறதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த ரூத்தின் புத்தகத்தை சரித்திரத்திலே வாசித்து அதெல்லாம் இந்த கடைசி நாட்களிலே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. 2 விதமான தேர்ந்தெடுத்தல் இருக்கிறது நமக்கு. ஒன்று, உபத்திரவத்தின் மத்தியிலும் நாங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டு நாங்கள் நடந்தது, அல்லது இலகுவாக வாழ வேண்டும் என்று சொல்லி உலகத்தின் பின்னால் போகிறது. அப்ப இந்த கடைசி நிமிடத்திலும் கூட நாங்கள் மிகவும் கவனமாக இருந்து பலவிதமான இதுகளை பார்த்து என்ன ஆண்டவர் அவரை பின்பற்றி எங்களுக்கு என்ன நடந்தது, கடவுளை அறியாதவங்க கூட நல்லா தானே இருக்கிறார்கள். எனவே சில காரியங்களுக்கு எங்களுக்கு ஆண்டவரை பின்பற்றி கஷ்டமாக இருக்கிறது. எனவே நாங்கள் என்ன செய்வோம்? ஆண்டவர்களுக்கு தூர போகின்ற அநேகர் கடைசி நாட்களிலே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி போகிறதை நாங்கள் காணுகின்றோம். அது அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். எனவே இன்றைக்கும் அநேகர் சொல்கிறார்கள், நாங்கள் தேவனை விட்டு போவோம். என்ன கதை சொல்றீங்க? நாங்கள் கடவுளை விட்டு போறதுக்காக நாங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, நாங்கள் ஆண்டோட இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் ஆலயத்துக்குள்ளே இருந்தாலும் நம்முடைய இருதயம் அநேகருடைய இருதயம் தேவனோடு இல்லை. அநேகர் உதட்டினாலே ஆண்டவர் என்று சொல்கிறார்கள். அவருடைய உள்ளங்கள் தேவனுக்கு தூரமாக இருக்கிறது. எனவே இது பின்மாற்றம் என்று சொல்லப்படுகிறது. எனவே அது படிப்படியாக அதுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அது படிப்படியாக ஒரு நாள் முற்றிலுமாக அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் இந்த பைபிள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்லவில்லை, பைபிள் வசனம் சொல்றது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரை அப்படியே ஒரு இருதயம் எனக்கு வேண்டாம். நான் வாழ்ந்தால் ஒரு வாழ்க்கை அது உம்மோடு வாழ்வேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. நான் ஆண்டவரையே பற்றி கொண்டு வாழுவேன். அவரோடு வாழுகிற வாழ்க்கை தான் எங்களை பரலோகம் கொண்டு போய் கேட்டுக்கொண்டு அந்த இதிலே நாங்கள் உறுதியாக நிற்க வேண்டும். அது எதிரே நிறுவனத்திலே 12வது அதிகாரத்தில் இன்னொரு எச்சரிப்பை குறித்து சொல்லப்படுகிறது. 12வது அதிகாரம் 16-17 எபிரேயர் 12-16-17. ஒருவனும் தேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். பாருங்கள், அவன் ஆசீர்வாதத்தை சொல்லிக் கொள்ள ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். ஒருவன் பேசுகிறோம் சீர்கட்டவனாக இருக்காது. சீர்கட்டவனாக பாருங்கள், சேஷ்ட புத்திர பாகம் என்பது அந்த யூத ஜனங்களுக்குள்ளே, அதாவது அந்த சேஷ்ட புத்திர பாகம் அது யாருமே இலவா விட்டு கொடுக்க மாட்டாங்க, விட்டு கொடுக்க கூடாது, விட்டு கொடுக்க மாட்டார். இப்ப நாங்களும் ரட்சிக்கப்பட்டால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் அந்த இதை நாங்கள் விட்டு கொடுப்போமா? இது அற்ப காரியங்களுக்காக யோசித்து பாருங்க. இப்ப நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் சின்ன சின்ன காரியங்களுக்காக அதை நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது. இங்கே ஏசா அவனுடைய அந்த சேஷ்ட புத்திர பாகங்கிறது இவ்வளவு மேன்மையானது. அவன் எதற்காக அதை விட்டு கொடுத்தான் என்று சொன்னால், ஒரு நேர போஜனத்துக்காக, ஒரு கூடுக்காக என்று சொல்லப்பட்டாமல், அதற்காக அவன் அதை விட்டு போட்டான் தன்னுடைய சகோதரத்தில். இது சீர்கட்டது என்று சொல்லப்படுகிறது. எனவே அவன் பிறகு ஆசீர்வாதத்தை சொல்லித்துக் கொள்ள விரும்பி ஆகாக உணர்ந்து தள்ளப்பட்டதே அவைகள். அப்ப ஏன் ஆகாதவன் என்று அவன் தள்ளப்பட்டான்? ஆண்டவர் யாரையுமே ஆகாதவன் என்று தள்ளுகிறவர் அல்ல. ஆனால் இவரே தள்ளப்பட்டது காரணம் என்ன? இவருடைய சீர்கட்ட வாழ்க்கையினால். எனவே நாங்களும் இன்றைக்கு அற்பமான காரியங்களுக்காக, மகிமையான காரியங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கிற
காரியமாக நாங்கள் வாழும் பொழுது சீர்கெட்ட வாழ்க்கை. அப்படி அந்த சீர்கெட்ட வாழ்க்கை நமக்கு இருந்தால் அது எச்சரிக்கை. ஏனென்றால் இது அலட்சியம் பண்ணி வாழுகிறது. பாருங்கள், ஆண்டவருடைய காரியங்களை குறித்து அலட்சியம். இந்த ரட்சிப்பு இலவசமாய் கிடைத்ததுதான், ஆனால் மலிவானதல்ல. விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசு விலைக்கிரயம் கொடுத்தங்களை விட்டிருக்கார், ரத்தம் சிந்தி விட்டிருக்கார், அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கார். எனவே இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த உரிமை எங்களுக்கு அது மேன்மையானது. அற்ப காரியங்களுக்காக நாங்கள் அவைகளை விட்டுக் கொடுத்து சீர்கட்ட வாழ்க்கை, அலட்சியம் பண்ணி வாழுகிற வாழ்க்கை வாழ்ந்தால் நாங்கள் பரலோகத்துக்கு நாங்கள் போக முடியாது. எனவே பரலோகம் என்பது ஒரு மகிமையான இடம். அந்த இடத்துக்கு போவதற்கு நாங்கள் எப்பொழுது போவோம் என்ற வாஞ்சோடு வாழ வேண்டுமே தவிர, இன்றைக்கு இயேசுவின் வருகை குறித்து சொன்னால் அநேகர் பயப்படுகிறார்கள், அல்லது இயேசுவின் வருகை குறித்து சொல்லும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் காலம் பிந்தி வந்தால் நல்லவன் நினைக்கிறார்கள். யாருமே, அதாவது ஒரு சிலர் சீக்கிரமாய் வாரம் என்று சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் சொன்னால், சீக்கிரமா வந்த மற்ற ஜனங்கள் பாவம் தானே, அது சாட்டு போக்கு. ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் வேதம் சொல்கிறது ஆவியும் மனவாட்டியும் வா என்று சொல்வார்கள். இப்ப நாங்கள் ஆண்டவரை வாரம் என்று எதிர்பார்த்து தான் இருக்க வேண்டும், மற்றது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனவே நாங்கள் ஆயத்தம் இல்லை. அதற்காக எங்களுக்கு பயம் வருகிறது. இந்த உலகத்துக்கு முடிவு என்றால் பயம் வருகிறது, இயேசு வருகிறார் என்றால் பயம் வருகிறது. அந்த மகிமையான இடத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இல்லை. வேதம் சொல்கிறது மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய வருகைக்காக மிகுந்த ஆவலோடு நாங்கள் காத்திருக்கிறோம். எனவே நாங்கள் மிகுந்த ஆவலோடு இயேசுவின் வருகைக்காக நாங்கள் காத்திருப்போம். இந்த உலகத்திலே எதுவுமே நிரந்தரம் இல்லை. நிச்சயமாக ஆண்டவர் சொன்னவர் வாக்கு மாறாதவர் வருவார். எனவே வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த கடைசி காலத்திலே, அதாவது மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்ப அநேகர் காட்டிக் கொடுப்பார்கள், ஒருவர் பகைப்பார்கள். அநேகர் அக்கிரமங்களில் மிகுதியானதுனால் அவருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்த நிலைநிற்க வேண்டும், அவன் தான் ரட்சிக்கப்படுவான். எனவே இந்த நாட்களிலே நாங்கள் முடிவு பரியந்த நிலைத்திருந்து ஆண்டுடைய வருகையிலே நாங்கள் பங்கடையத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையிலே வேதாகமம் இன்னும் அநேக விதமான எச்சரிப்பை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எனவே இந்த நாட்களிலே இந்த எச்சரிப்பின் சத்தம் எங்களுக்கு மிகவும் நல்லது. ஏனென்றால் ஆண்டுடைய வார்த்தை, அதாவது 19ஆம் சங்கீதத்தை நீங்கள் பார்த்தால் சங்கீதக்காரன் சொல்றார், இந்த வார்த்தை தேனிலும் தேன் கூட்டில் ஒழுகும் அந்த தேனிலும் மதுரமான வார்த்தைகள். ஆனால் 19ஆம் சங்கீதத்தில் இறுதி பகுதியில் நீங்கள் வாசித்து பார்த்தால் இவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன் என்று சொல்கிறார். எச்சரிக்கப்படுகிறேன். அப்ப ஆண்டுடைய வார்த்தை இனிமையானதுதான், ஆனால் அந்த எச்சரிப்பின் சத்தமும் அந்த வார்த்தைகளை கடிந்து கொள்ளுதல், புத்தி சொல்லுதல், மக்களுக்கு அதாவது தவறுகளை சுட்டி காட்டுதல், இதைக்கு குறைந்து போகிறது. ஏனென்றால் அதாவது மனிதர்களுக்கு பிடித்த மாதிரி பேசினால் அவர்களுடைய உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று அநேகர் நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, கடிந்து புத்தி சொல்லும்படியாக ஆண்டவர் இயேசு கடிந்து புத்தி சொன்னார். அவர்கள் தன்னோடு இருந்த பேதுரு நல்ல வெளிப்பாட்டை பெற்ற ஒரு மனிதனாயிருந்து அதே கட்டத்திலே அவன் கொஞ்சம் நேரம் போக சொல்லுகிறான், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று வெளிப்பாடை கிடைத்த பேதுரு கூட இப்படி எல்லாம் நமக்கு நடக்கக்கூடாது அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அப்பா அதுக்கு சாத்தானே என்று சொல்லி பாருங்கள். எப்படி அவருடைய ஃப்ரெண்ட் சீசனாக இருந்த ஒருவருக்கு பார்த்து கேஸ் அப்படி சொல்லுது. அப்ப அது கடிந்து கொள்ளுது என்று அப்படி கடிந்து கொள்ளும் பொழுதுதான் அவன் உணர்வான், தான் தவறான ஆலோசனை சொல்கிறேன், தவறாக எண்ணுகிறேன். அப்ப மனிதர்கள் இன்றைக்கு வெளிப்பாடு பெற்ற மனிதர்களாக இருந்தாலும் தவறாய் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வெளிப்பாடை சொன்னாலும் அது வேதாகமத்திலிருந்து தான், அதாவது தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் அல்லது இந்த உலகத்திலே முடிவு காரியங்களாக இருந்தாலும் எதையும் நாங்கள் வேதாகமத்துக்கு மீறி ஒன்றுமே நடக்காது. எனவே மனிதர்கள் மாறி இன்றைக்கு இப்படி நடக்கும் என்று சொல்றோம், நாளைக்கு அப்படி இல்லை அப்படின்னு மாற்றி சொல்வார்கள். அவைகளை பற்றி எங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலே 2000 ஆண்டுகளாக அதாவது இன்றைக்கு பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இயேசு சீக்கிரம் வருகிறார், இது கடைசி நாட்கள் என்று. எனவே இந்த கடைசி நாட்களை நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இது புதிதான கண்டுபிடிப்பு அல்ல. வேதாகமம் 2000 ஆண்டுகளாக பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த இயேசுவின் வருகையை குறித்தும் ஆண்டவருடைய உலகத்துக்கு முடிவை குறித்தும் இந்த நாட்களிலே பிரியமானவர்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் கருத்தோடு, அதாவது வேதம் சொல்கிறது தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்திலே, அதாவது அவர்களுக்கு சமாதானம் சௌக்கியம் இருக்கும் என்று சொல்வார்கள், ஆனால் அழிவு சடுதியாய் வரும் என்று சொல்லப்படுகிறது. எனவே உலகத்திலே இருக்கிற சாத்திர
காரணம் சொல்வார்கள் எல்லாம் சமானம் பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும் பொழுதும் அப்படித்தான் உலகம் அந்த நட்சத்திரங்களை பார்த்தெல்லாம் எத்தனையோ விதமான காரியங்களை சொல்வார்கள். அவர்கள் உலகத்திலே அப்படித்தான் சொல்வார்கள். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்வது திருடனை போல இயேசு வருவேன் என்று சொல்கிறார். அழிவு சடுகாய் வரும் என்று ஆண்டோடு எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு நானும் நீங்களும் எச்சரிப்படைந்து எங்களுடைய வாழ்க்கையிலே இனி காலம் செல்லாது என்று சொல்லப்படுகிறது. ஆண்டு இன்றைக்கும் ஒரு நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கூட்டி தருகிறார். என்ன காரியத்தை நாங்கள் சீர்பொருந்த வேண்டுமோ, என்ன காரியத்திலே நாங்கள் மனம் திரும்ப வேண்டுமோ, இன்றைக்கு அடுக்கிற காலம், இன்றைக்கு இரட்சணி நாள் என்று நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரோடு இணைந்து வாழ தீர்மானம் எடுக்க வேண்டும். அதுதான் நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்கும். எழுந்து நிற்போம். நாங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகிறார் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே நாங்கள் ஏனோதான் என்ற வாழ்க்கை ஒரு ஐஸ்வர்யமானவன் உலகத்திலே தான் நாங்கள் நிரந்தரமாய் வாழப்போகிறோம் என்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகிற கூடார வாசிகள் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த தேகத்திலே நான் விட்டு பிரிகிற எனக்கு நல்லது என்றால் தேவனோடு இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்றால் அநேகருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அதே போல இந்த உலகத்திலே இருப்பதற்கு வைத்திருப்பதற்கு காரணம் ஆண்டவர் எங்களை இந்த உலகத்திலே இருக்கிற மக்களுக்கு நாங்கள் நற்செய்தி சொல்லும்படியாக, ஊழியம் செய்யும்படியாக. எனவே இயேசு இந்த நாட்களிலே நம்முடைய பரிசுத்தவான்களை அவர் கூட்டி சேர்ப்பதற்கு அவர் சீக்கிரம் வருகிறார். எனவே அவருடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான என்ன பாவங்கள், என்ன கரைகள், திரைகள், அதாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள், லௌதீக ஆசைகள், எனவே இவைகள் எல்லாவற்றையும் விட்டு பிரியமானவர்களே ஆண்டவருக்கு பிரியமாக நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நாங்கள் வாழ்ந்து முடிக்க வேண்டும். ஆண்டவருக்கு என்று நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் இருப்போம். எனவே தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். எனவே தேவனுக்கு என்று இதையெல்லாம் செய்கின்றோமோ, அங்கே சொல்லப்படுகிறது யோவானிலே உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தம் செய்கிறவரே என்னென்றைக்கு நிலைத்திருப்பான் என்று ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இந்த சிறு கூட்டமாயிருந்தாலும் நம்மளுடைய வார்த்தையை கேட்கும்படியாக இந்த இடத்திலே கூடி ஆண்டவரை ஆராதித்து உடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவை இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா, நீர் உங்களுடைய சத்தத்தை இருதயத்திலே ஆணித்தரமாக கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீர் தந்து இந்த நாட்களிலே அவர்களோடு பேசி கர்த்தாவே ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஆண்டவரை கர்த்தாவே எச்சரிப்படி சத்தத்தை கேட்டு தேவனோடு இசைந்து வாழக்கூடிய வாழ்க்கை, ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்படுவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே நீங்கள் வழிநடத்தப்படுத்தவர்களுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் நேர்ந்தாலும், கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் நேர்ந்தாலும், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன்,
பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். ஜெபம் செய்வோம். மகா இலக்கமும் நல்ல பிதாவை இந்த வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஒருமனப்பட்டு இந்த இடத்துல கூடி வர கிருபை செய்தீங்க கத்தாவை. இந்த இடத்துல வந்த ஒரு பிள்ளைகள் விரைவான நன்மையா ஆசீர்வதித்தீங்க கத்தாவை. சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவரே இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன் பின்னோக்கேன் என்று சொல்லி நாங்கள் பாடினோம் கத்தாவை. அதே போல ஆண்டவரே சிலுவையை முன்னோக்கி தோடத்தக்கதா பலனை தாருங்க ஆண்டவரை. கத்தாவை நிற்கிறேன் என்று சொல்லவும் விடாமல் இருக்கிறபடி எச்சரிக்கையாக இருக்க கடவுள் என்று சொன்னபடி கத்தாவே. கத்தாவுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடி நான் ஆண்டவரை காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு பலனை தரும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய ஆவியானவர்களுடைய வழிநடத்தும் போக்கிலும் மரத்திலும் கூடையிலும் மரமுறை இந்த இடத்தில் கூடி வரும் வரை தெய்வீக பிரசனம் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய விடாத அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் மனவரும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you.